இப்போ கடந்த காலங்கள்ல சித்தர்களுக்கு எப்படி இவ்வளோ மூலிகைகள பத்தி இவ்வளோ அறிவு இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? இந்த மூலிகைக்கு இன்னும் முன்ன மருத்துவ குணம் இருக்குன்னு அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அ அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்தில உணவ உற்பத்தி பண்றது தான் அன்னைக்கு தொழிலே. வேற எந்த தொழிலும் பார்த்தா பெருசா கிடையாது. ஏதாவது மண்பானை செய்ற தொழில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அருவா, மம்பட்டி இது மாரி செய்ற தொழில் கடப்பாரை, இந்த மாரி செய்ற தொழில் இருக்கும். இந்த மாரி அ ஒரு 2, 3 தொழில் தான் இருக்கும். வீடு கட்டுறது கூட பெரும்பாலும் அவங்களே கட்டிடுவாங்க. அது மாரி குடிசை தானே அந்த காலத்துல குடிசையில தான் வாழ்ந்திருப்பாங்க. 500 வருஷங்களுக்கு முன்னாடி குடிசையில தான் வாழ்ந்திருப்பாங்க. 500, 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்கவங்க குடிசை அவங்கவங்களே கட்டிப்பாங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, விவசாயத்த தவிர மத்த வேலைகள் பார்த்தீங்கன்னா 1, 2 தான். எல்லாருக்கும் விவசாயம் தெரியும். எல்லாரும் அந்த உணவை உற்பத்தி செய்ற தொழில் தான். அதனால அவங்க எப்போதும் அத பத்தியே சிந்திச்சிருக்காங்க. அதனால தான் என்ன உணவெல்லாம் சாப்பிடலாம்? இத சாப்பிடலாமா? அத ஏன் சாப்பிடக்கூடாது? இந்த இலைய ஏன் சாப்பிடக்கூடாது? இந்த மூலிகைய ஏன் சாப்பிடக்கூடாது? அப்படி உணவ பத்தியே யோசிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு உணவ பத்தின அறிவு, இந்த மூலிகைகள பத்தின அறிவு அதிகம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பிளம்பரா இருக்கோம், எலக்ட்ரீஷியனா இருக்கோம், அல்லது மெக்கானிக்கா இருக்கிறோம், அல்லது ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாங்க, சைக்கிள் கடை வச்சிருக்காங்க, அப்புறம் என்ஜினியரா இருக்கோம், டாக்டரா இருக்கிறது, இந்த மாரி உணவு தவிர்த்துட்டு, உணவ பத்தி நம்ம சிந்திக்கிறதே இல்ல. விவசாயிகள் தான் உணவ பத்தி சிந்திக்காம, நம்ம வேற வேற விஷயங்கள பத்தி அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, உணவ பத்தி சிந்திக்கிறதுல கூட அந்த காலத்தில எல்லா இடத்துலயுமே நெல்லு விளைவிக்கப்படவில்லை. நெல்லு விளைவிக்கப்பட முடியாது. எல்லா காலத்துலயும் நீங்க பழைய காலங்கள்ல போனீங்கன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்ல எல்லா இடத்துலயும் நெல்ல விளைவிக்க முடியாது. ஏன்னா, நெல்லுக்கு நெறைய தண்ணீர் தேவை. எப்ப பம்பு செட் வந்துச்சோ, அப்பதான் நெல்லு எல்லா இடத்துலயும் விளைவிக்கப்படுகிறது. அதற்கு முன்பு குறைவான தண்ணீர் தேவைப்படுகிற சோளம், கேழ்வரகு இதுதான் பெரும்பாலும் இருந்தது. எங்க ஆற்று நீர் பாசனம் தாராளமா கிடைக்குதோ, அங்க மட்டும் தான் நெல்லு விளைவிக்கப்பட்டது. அரிசி சோறு சாப்பிட்டுருக்காங்க. மத்த எல்லாரும் அரிசி சோறு சாப்பிடுறதில்ல. அப்படி இருக்கும்போது, அவங்க அரிசி சோறு உங்களுக்கு இல்லன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? கேழ்வரகு கூழ 3 வேளையும் குடிப்பீங்க. போர் அடிக்கும். ஆ அதுக்கு குழம்பெல்லாம் கிடையாது. அதுமாரி சோளக்காடி, அதுக்கும் குழம்பெல்லாம் கிடையாது. வெறுமனே கூழு சோள கூழ காய்ச்சி குடிக்க வேண்டியது தான். கரைச்சு குடிக்க வேண்டியது தான். கேழ்வரகு கூழும் அதே மாரி தான். அதுக்கு குழம்பெல்லாம் கிடையாது. தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது துவையலு அந்த மாரி. ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு உணவு முறைன்னு வச்சுக்கோங்க. 3 வேளையும் அதான் சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற எதையாவது சாப்பிடலாமா? அந்த காலத்தில ஸ்வீட் ஸ்டாலு, பேக்கரி அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, காடுகள்ல போய் தேடுவாங்க. அன்னைக்கு இப்ப எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்திருக்கு. இன்னைக்கு தான் ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் இன்ஜினியரு, ஒருத்தர் வாத்தியாரு, ஒருத்தர் கலெக்டரு இப்படி வெவ்வேறு தொழில் பார்க்குறாங்க. அன்றைய காலத்தில 500, 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா, விவசாயம் தான். அப்புறம் அந்த மண்பானை செய்றதுங்கிறது எப்போதும் அவங்களுக்கு பிஸியா இருக்க மாட்டாங்க. மண்பானை செய்றது அவங்களுக்கு ஒரு தொழில் தான். ஆனா ஆனா ஹலோ. தோ சரி ஓகே. மண்பானை செய்றது அவங்களுக்கு ஒரு தொழில் தான். ஆ ஆனா அதே அவங்கனால நம்ப முடியாது. அதனால ஏன்னா எல்லா டெய்லியும் என்ன மண்பானை வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்கவங்க அ வாங்கிட்டு அவ்வளோ மீதி நேரம் சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் விவசாய நிலம் இருக்கும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் விவசாய நிலம் காலியா கிடந்துச்சு. விவசாய நிலம்லாம் பார்த்தீங்கன்னா, விலையே கிடையாது. புறம்போக்கு நிலமே ஏகப்பட்ட ஏக்கர் கணக்குல 300 ஏக்கர், 400 ஏக்கர் கிடக்கும். சும்மா கிடக்கும். அதனால நிலத்துக்காகலாம் அன்னைக்கெல்லாம் சண்டை போட மாட்டாங்க. நிலத்துக்கு மதிப்பே கிடையாது. விலையே கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்னாடியே 1 சென்ட் நிலம் ரூ. 100க்கெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் விலை ஏறி போச்சு. இப்படி ஏறும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அன்னைக்கே நிலம் வாங்கி போட்டு, இன்னைக்கு நம்ம கோடீஸ்வரரா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறவங்க தான் இருக்காங்க. அப்போ 500, 1000 வருஷத்துக்கு நிலம்லாம் தாராளமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது, ஒருத்தர் விவசாயியா இருக்கிறது கஷ்டமே கிடையாது. இன்னைக்கு நீ விவசாயியா இருக்கணும்னா, உனக்கு நிலம் வேணும். அதுக்கு விலை குடுத்து நீ வாங்கணும். முடியாது. பரம்பரையா அவனுக்கு இருந்தா தான் நீ விவசாயியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, அன்னைய காலத்துல விவசாய தொழில்ங்கிறது எல்லாருமே செஞ்சாங்க. ஒரு மண்பானை செய்கிற தொழில் செஞ்சவரும் சரி, ஒரு ஆசாரியும் கூடயே ஆசாரி. அன்னைய காலத்துல எல்லாரும் இன்னும் ஓட்டு வீடு, மச்சு வீடா கட்டுனாங்க. அதனால ஒரு கு கு குடிசை வீடு, அவங்களுக்கான வீட்ட அவங்களே கட்டிக்கிற வழக்கம் கடந்த காலங்கள்ல இருந்துச்சு. தனக்கான குடிசைய தானே கட்டிப்பாங்க. எல்லாருக்கும் குடிசை கட்டக்கூட தெரியும். அப்படிங்கிற மாரி தான் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். அதனால குடிசை கட்டுறது ஒரு தனி தொழிலா இருக்க வாய்ப்பு பெரும்பாலும் இல்ல. அது மாரி ஒரு ஆசாரி எப்ப பார்த்தாலும்
ஒரு கதவு ஜன்னல் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு பிஸியாக இருப்பாருன்னா, அந்த காலத்தில இருக்குமான்னா இருந்திருக்காது. ஏன்னா, அந்த காலத்துல எல்லாம் குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தற்சார்பு வாழ்க்கை முறை. தங்களுக்கான குடிசைகள தாங்களே கட்டிப்பாங்க. தங்களுக்கான கதவ தாங்களே செஞ்சுப்பாங்க. "நானே செய்றேன் பாரு, ஒரு கதவு என்னால செய்ய முடியும்." அப்படின்ட்டு அவங்களே செஞ்சுப்பாங்க. அந்த மாரி தான் அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது, அப்போ விவசாயத்த தவிர பிற ஒரு தொழில எப்பவும் ஒருத்தர் பிஸியா செய்றதுக்கு எல்லாத்துக்கும் அங்க வாய்ப்பே கிடையாது. அவங்க மண்பானை செய்ற தொழில் இருந்தாலும், கண்டிப்பா விவசாயத்துல அவங்களுக்கு ஒரு கால் இருக்கும். அத பெண்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா பெண்கள் வந்து ஒரு ஆசாரி தொழில் செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா விவசாய தொழில் செய்வாங்க. அவங்களுக்கு போர் அடிக்கும். விவசாய நிலம் இன்னும் தாராளமா கிடைக்கும். அப்படிங்கும்போது இப்ப கண்டிப்பா விவசாயம் செய்வாங்க. இப்படி தான் வந்து கடந்த காலங்கள்ல மக்கள் வந்து இருந்தாங்க. நான் இந்த டாபிக் எதுக்கு ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறதே எனக்கு மறந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த டாபிக் எதுக்கு ஆரம்பிச்சேன்? அம் இப்ப ஆண்கள் வந்து அந்த அந்த காலத்தில ஐயய்யோ! தப்பு பண்ணிட்டேனே.